வணக்கம் மக்களே, இது உங்கள் குண்டக்க மண்டக்க. குண்டக்க மண்டக்கன்னா நம்ம நாள்தோறும் யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தைக்கான அர்த்தத்தை தேடி தான் போகிறோம். இந்த வாரம் என்ன கெட்ட வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நீ பெரிய அப்பா டக்கரா. அதாவது அப்பா டக்கராங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம விளக்கம் தேடி போகிறோம். அய்யோ, என் பாக்கெட்டில் வச்சு இந்த பர்ஸை காணுமே, ஃபஸ்ட்டு அதை தேடி நான் போகணும். சாரி, நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, ஏதோ ஒரு பதட்டத்தில் சொல்லிட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. அம்மா, யா அக்கா 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 பிச்சை எடுக்கிறியா, பாட்டு எழுதுறியா? மக்களை பேச வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு. அந்த இன்க்ரிமெண்ட் மட்டும் ஒரு 5000. அப்படி கேளு, அப்படி கேளு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரவுண்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. நம்ம கேமரா பார்த்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்களான்ட்டு அந்த நோக்கத்தில் தானே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தீங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. நீங்கள் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நாங்கள் 1 வருஷமாக லவ் பண்ணோம். 1 வருஷமா? அப்போ நீங்கள் பெரிய அப்பா டக்கர் தான். பிரதர், கோவப்படுறாதீங்க. பலே வெள்ளே தேவா பலே. அப்பா டக்கர்னா என்னன்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? அப்பா மாடி போனால் அப்பா டக்கராக இருக்குமோ? என்ன ஒரு புத்திசாலித்தனம். தமிழ்நாட்டோடைய தலைநகரம் எதுனா? சென்னை. சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் பெரிய அப்பா டக்கர் தானே? என்ன? சரிங்க, நான் அப்பா டக்கர்னு சொன்னோடனே உங்களுக்கு ஏன் கோவம் வரல? நீ சந்தேகமா பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. அவனுடைய அப்பா டக்கர் இல்லையா? அப்படியா? இவங்களுடைய அப்பா டக்கரா இருக்காங்க. நெய்ய சுத்த பழைய சோறா இருக்கிறீங்க. அப்பா டக்கர்னா அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? அப்பா டக்கர்னா நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க தான் அப்பா டக்கர். அப்படியாப்பட்டவர் தான் ஒருத்தர் தேடிட்டு இருக்கு. தேடிட்டு ஆமா, அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுவாருமா? அதுதான், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேச. ஆக்சுவலி நீங்க அப்படிதான் தெரியுறீங்க, அப்பா டக்கர் மாதிரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஓ, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியலையே. சார் நீங்களா? வாங்க கலை, வாங்க. நீங்க என்ன இங்கிலாந்து வரீங்க? ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன். பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசிட்டு இருந்தீங்க எல்லார்ட்டையும். அதான் அந்த அப்பா டக்கர்னா என்ன சார்? அது எனக்கே அர்த்தம் தெரியாத பேசிட்டு இருக்கேன் சார். இந்த அப்பா டக்கர் அப்படிங்கிறது என்னன்னா, அமிர்தலால் விட்டல் தாஸ் தக்கார் அப்படிங்கிறவர் தான் அப்பா டக்கர் அப்படிங்கிறவர். அது ஒரு பெயர். விட்டா அம்ஜி கரையில் விட்டா அண்ணா நகரில் வந்து உதவிடும், அந்த மாதிரி. அமிர்தலால் விட்டல் தாஸ் தக்கார் அப்படின்றத ஒரு பேர். 1869 குஜராத்தில் பிறந்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. நாடு முழுவதும் பயணம் பண்ணியிருக்காரு. காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர். அதனால தான் காந்தியடிகள் வந்து தக்கார் பப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காரு. அதாவது தக்கார் அப்பா அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டுருக்காங்க. நாட்டு மக்களும் அவர் தக்கார் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள, அதாவது அப்போ சென்னை மாகாணமாக இருந்தது, அங்கே வந்து மக்கள்கிட்ட நிறைய பிரச்சாரங்களையும் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்காரு. அப்போ எல்லாரும் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் வதண்டாவாதமா தேவையில்லாத கேள்விகள் நிறைய கேட்குறீங்க இல்லையா? அது மாதிரி உருப்படியான கேள்விகள் அந்த காலத்தில் அவர்கிட்ட நிறைய கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் டான் பதில் சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் செல்லமா அவர் வந்து அப்பா தக்கார் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா யாராவது யார்கிட்ட போய் கேள்வி கேட்டால் தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி அப்படியே பில்டப் கொடுத்து சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள பார்த்து நீ பெரிய அப்பா தக்காரா, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, அப்படி வரீங்களா? இப்படி வரேன். அந்த அப்பா தக்கார் தான் அப்பா டக்கர் அப்படின்னு மாதிரி வச்சு. அதுக்கப்புறம் யாராவது வந்து கேள்விக்கு பதிலே தெரியலனாலும் பதில் தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறவங்கள கூட பார்த்து நீ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க சார். வாங்கி கொடுத்துருப்பாங்க. பில்லு என்ன?